பாஜக இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக இதை ஒத்துக்கல, வேண்டான்னு சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. அமித்ஷா இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இதுல அமித்ஷா ரகு சொன்ன மாதிரி சென்னையில் எடப்பாடிக்கு பலகீனத்தை பார்த்துட்டார். ரகு சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்கன்னா நாங்கள் தாங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள அமித்ஷாவும் கொஞ்சம் சல்கானார். அந்த இடத்துல எடப்பாடி அஜிடேட் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனால் எடப்பாடி அந்த இடத்துல அசெப்ட் பண்ணலை. எடப்பாடி அதில் அசெப்ட் பண்ணதில் அவர் புரிஞ்சுக்கிட்டு மற்றபடி இந்த அணிக்குள்ள வரவேற்பு எப்படி கெமிஸ்ட்ரி இருக்கு எல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை எடுத்த 11.4 அமித்ஷாவே அண்டூ பண்றாரோன்னு பிஎம்ஓல இருந்தெல்லாம் சில தகவல்கள் வரவும் அதை நம்ம அண்டூ பண்ணக்கூடாது, அந்த 11.4க்குள்ள வேல்யூவை நம்ம அசெப்ட் பண்ணணும்னு அதற்கு பிறகு அமித்ஷா எடப்பாடிக்கு பலகீனத்தையும் புரிஞ்சுக்கிட்டு 3 ஊடகத்துல தெளிவாகவே சொன்னார். இது எல்லாருமே சொன்னாங்க இருக்கு. இப்ப கேட்கிற அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. இபிஎஸ் அவர்கள் சில இடங்கள்ல அவர் செயல்படுத்துறதுல ரொம்ப சாமர்த்தியமாக காய்களை நகர்த்துறாங்க அரசியல் இதுல. அவங்க நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துக்குள்ள அமித்ஷா அவர்களுக்கு பல என்னன்னா அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்ல. ரொம்ப முக்கியமான கட்சி பாமகங்கிறத அவரு ஜெயங்கொண்டான்ல அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது அவரோட ஃபால்ட் அல்ல, வீழ்ச்சி. ஏன்னா பாமகவை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்க பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிமுகவால அவங்க பலனடையல. இல்ல நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க சொல்ற இடத்துல பார்வையாளர் புரியுறது. இப்ப பாமக ரொம்ப முக்கியன்றதை அவரே சொல்லிட்டார், வெளிப்படையா சொல்லிட்டாருன்னா பாஜக அல்லாது பாமக கொண்டு வர முடியாதா? அதுலதான் 2024 தோத்துட்டாரு. அப்ப அண்ணாமலை இவரோட அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் உள்ள அணி 5% தான் டிஃபரன்ஸ். முடியுங்கிற நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருக்குது. பிஎம்ஓக்கு அண்ணாமலை அந்த அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அத ஹோம் மினிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறாரு, என்ன எதிர்பார்க்கறாங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ணாமலையோட கூட பேட்டி அர்த்தம் என்னன்னா 5% தான் நம்ம அணிக்கும் அவர் அணிக்கும் மக்களவையில வித்தியாசம். சட்டமன்றத்தில் அரித்மெட்டிக்லே அதை விட பெரிய அணியை என்னால கொண்டு வர முடியும். அதற்கான முயற்சிகள் அண்ணாமலை இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்குங்க. இன்னொரு கோணம் பிறகு இப்போ கொஞ்ச நாள் கூட்டணி தொடர்பான எந்த கேள்விக்கும் ஒரு பதிலை சொல்லாம நான் ஒரு தனி மனுஷன் தொண்டைங்க அப்படின்லாம் கடந்து போயிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு நான் கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லுவேன். நேத்தா இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா இது என்ன கணக்கு? அப்ப என்ன போகுது? அப்போ பிஜேபி ஆட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அண்ணாமலை. அதை ஸ்ட்ரெங்தன் பண்ற மாதிரி இப்போ பிஜேபி கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்ற பிஜேபி ஆட்சின்னு சொல்லலாம்ல. பிஜேபி சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா கூட அது என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம், ஏடிஎம்கே ஆட்சின்னு சொல்லாம என்டிஏ ஆட்சின்னு சொல்லலாம். ஸோ அமித்ஷா பேசினது இவருக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா இவங்களோட கூட்டணி போக வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவர் அண்ணாமலை. அதுக்காக தான் அவரை எடுத்துட்டு நயனா நாகேந்திரன் கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்ப அவரே இருந்திருக்கலாமே. இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு அவருக்கு காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்ப சிக்கல் திரும்பியும் வந்திருக்குது. அப்ப அவரே தலைவரா இருந்திருக்கலாமே. அவர் நைனாரை விட பாப்புலர் தானே. இல்ல சிக்கல் கூட்டணி ஆட்சி தான்னா அதை நாங்க பேச மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாமே. இல்ல அது இவங்க ஏடிஎம்கே விட்டுட்டாங்க. இனிமே பிடிக்கிறது கஷ்டங்க. ஆரம்பத்துல அசெப்ட் பண்ணிருக்கணும். நம்பர் 1. ஓகே. ஐடியலி எடப்பாடி பழனிசாமி என்ன திரும்ப விரும்பியிருப்பாரு, பிஜேபியோட கூட்டணியை சீல் பண்ணாம இந்த பிரச்சாரம் எல்லாம் போயிருக்கணும். ஓப்பன் வச்சுக்கோங்க. எப்போதும் எலெக்ஷனுக்கு 8 மாசம் முன்னாடி புதுசா எப்படி கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க? எல்லாருமே கெஸ் பண்ண விடுங்க. இவர் விஜயோட இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ரென்த் எதுக்கு முன்பு கடைசி நேரம் அவரு அதான் விரும்பிப்பாரு. இதுல அவரை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி கூட்டணிக்கு கொண்டு வந்தது உண்மை. அதை ஒத்துக்க முடியல வெளியில. இப்ப செங்கோட்டையனை கூப்பிட்டது டெல்லிக்கு, கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் மாதிரி பண்ணது, இதனாலதான் அவர் வந்தாரு. அது ஒத்துக்க முடியுமா? அவர் பப்ளிக்கா பேச முடியுமா? எதுக்கு இவ்வளவு முன்னாடி கூட்டணி வரணும்? அப்ப அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது எதிர்த்து பேச முடியல. அமித்ஷா தப்பா சொல்றாரு, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியல. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இதுல நீங்க காங்கிரஸையும் இவங்களை பிசிகேவையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிடுவீங்க. அவங்க கேக்குறாங்கல்ல 2 நாளைக்கு முன்னாடி நாங்க இல்ல இன்னைக்கு இருக்குமான்னு கம்யூனிஸ்ட். இப்போ பாயிண்ட் என்னன்னா அரசியல்ல சூழலை பயன்படுத்திப்பாங்க. நீங்க ரொம்ப அசர்ட்டிவா இருக்கிறப்ப அவங்க பதுங்குறதும், நம்ம கொஞ்சம் கீழே விழறப்ப இது இருக்கும். இயல்பா எல்லா காட்சியிலும் பாக்குறோம். அப்படி ஒரு நெருக்கடியான நிலை இருப்பதனால் அண்ணாமலை அவர்கள்லாம் அமித்ஷா கருத்தை சொல்லி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களா அதிமுகவுக்கு? நான் அதை அப்படி பார்க்கல. நீங்க என்ன பாஜக தலைவரை விட்டு மாநில தலைவரை விட்டு தூக்குனீங்கல்ல, இவ்வளவு நாள் ஆச்சே, எனக்கு ஏதாவது ஏன் இது வரைக்கும் இது பண்ணல? என்ன தேசிய பொதுக்குழு உறுப்பினரை தானே வச்சிருக்கீங்க. நான் பாஜக ஆட்சின்னு சொன்னேனே முன்னாடி, அது சரியா போய் மக்கள்கிட்ட போய் சேரலையே. இப்ப திரு அமித்ஷா அவர்கள் எனக்கு எந்த பதவியும் தரவில்லை. ஆனால் அவரை நான் நேரடியாக எதுக்கும் விரும்பவில்லை. என்னால் தனி கட்சியும் தொடங்க முடியவில்லை. அதனால இதவே நான் மீண்டும்
முடிச்சு விட்டுட்டேன்னா இன்னும் பவரா போகட்டும். 25,000 வோல்ட் பவர்ல ஓடுற ஒரு மின்சார ரயில போல திருகி விட்டுருக்கிறாரு. அது நடக்காது. ஒண்ணு நடக்காது. ஒண்ணு ரெண்டாவது கூட்டணி ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்தளவு கூட்டணி உடையாதுன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் வந்து தலைவர்கள் முடிவெடுத்துக்கிட்டோம். அடியனுக்கு அந்த இது இல்ல. அண்ணாமலை போராயிருவாரு நீங்க அது வேற. அப்படின்னா இந்த கருத்தை நீங்க சொன்னா இப்ப நீங்களே தொடர்ந்து இருந்திருக்கலாமே. ஏன் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு இவரை வந்து திரு நயினா நாகேந்திரனையும் போட்டிருக்கணும். ஒண்ணு ரெண்டு சார் முடிச்சிடறேன் சார். எல்லாத்துக்கும் சொன்னா எப்படி சார்? அடுத்து அண்ணன் சொன்னாரு இது வந்து ஃபால்ட் அல்ல ஃபால் அப்படின்னாரு, வீழ்ச்சி அப்படின்னாரு. இவர் சொல்றது பாஜகவை பார்த்து சொல்றாரு, அப்பா மாநில கட்சிகளை ரொம்ப நோண்டிராதீங்க. நீங்க முன்னாடி 2014 282 எடுத்தீங்க, அன்னைக்கு உங்களுக்கு வெற்றி. 2019 303, இன்னைக்கு நீங்க ஃபால் ஆயிட்டீங்க, வீழ்ச்சி ஆயிட்டீங்க. 240 272 இல்ல. ஆகையினால மாநில கட்சியை பார்த்து நடத்துக்குங்க அப்படின்ட்டு தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அக்னீஸ்வரன் சொல்ற கருத்து தான். அப்படின்னா ரகு, எதுக்காக அமித்ஷா திரும்ப 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 என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றது? ஒருவேளை ஏடிஎம்கே வந்து அமித்ஷாட்ட பேசி நீங்க அதை பத்தி பேசாதீங்க, தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் ஆகாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிடுங்கன்னு முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடாதுன்னு அண்ணாமலை இன்னைக்கு அதை பாயிண்ட் எடுத்து பேசுறாரு. சும்மா சொல்லி பாக்குறது. நம்ம வந்து அமித்ஷாவே திரும்பி போயிடக்கூடாதுங்கிறதுனால அரசியல் பேசாம அமித்ஷாவுக்கே ஒரு செக் வச்சு கிரிக்கெட் விளையாண்டவரு, கிரிக்கெட் விளையாடி பேட் கட்டி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தவர் மக்கள் மனசுல பதிய வைக்கிறாரு. இதுதாங்க ஒரு சுவாரஸ்யமான இடம்ன்றது. அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவுக்கே ஒரு செக் வைக்கிறது. நீங்க இந்தியாவில் வியூக விற்பனரெல்லாம் உங்களை தேர்தல் வியூக விற்பனரெல்லாம் சொல்றாங்க, நீங்க சொல்லிட்டீங்க கூட்டணி ஆட்சின்னு. நான் உறக்க சொல்லிட்டேன் தமிழ்நாடு முழுவதும். நீங்க இனிமேல் பேக் அடிக்க முடியாதுன்ற செக் வச்சுட்டாரு அண்ணாமலை. தேர்தலை சீரியஸா எடுத்துக்கொள்ளாத எந்த கட்சியும் இப்படிதான் அரசியல் செய்யும். தேர்தலை சீரியஸா எடுத்துக்கல. பாஜக மீது இருக்கிற விமர்சனமே அவங்க எப்போதும் தேர்தலை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அவங்க ஏன் இவ்வளவு தூரமா ஈடுபாடு எடுத்துக்கலையா? தமிழ்நாட்டுல அவங்க எடுத்துக்கல. அவங்க தலைப்பு செய்தி அடிபடுவதுக்கு தான் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2026 முன்னாடி எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய பொற்காலம் முக்கியமான காலங்கிறது ஆஃப்டர் 2026 தான். ராம்கி, நீங்க ஒரு இடம் சொல்லுங்க. நீங்க அமித்ஷா அவர்களையும் தலைப்பு செய்திக்காக பேசக்கூடியவர்னு சொல்ல வரீங்களா? தேர்தல் வியூகங்கள்ல நான் சொல்லுவது மத்த பேச்சு இல்ல. தேர்தல் வியூக கணக்குகளை அமித்ஷா அவர்கள் இந்தியா முழுவதும் தலைப்பு செய்திக்காக தான் காய்களை நகர்த்தி. அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி தமிழ்நாட்டில் கூட்டணி பற்றி ஏதாவது விரிவா சொல்லியிருக்காருன்னா இல்ல. பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு எஸ் ஆர் தான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு என்டிஏ கூட்டணி அமையுமா ஆட்சி அமையுமா? ஆமா எஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன மாதிரியான கூட்டணி ஏற்படுத்த போறோம், எப்படி ஆட்சி போறோம் ஒரு விரிவான ஒரு என்னன்னா, அமைச்சரவையில் பங்கு பெறுவீர்களா? ஆமாம் பங்கு பெறுவோம். இதை விட என்ன சார் ஸ்டேட்மெண்ட்? இல்ல இதுதான் சொல்றேன். இதான் நீங்க அமைச்சரவையில் பங்கு பெற்றா அதுல வர்ற விளைவுகள் எல்லாம் பத்தி இன்னும் தலைமை யோசிக்கல. 2026 அப்புறம் ஆட்சியில் நீங்க பங்கேற்று அதுல வந்து ஆட்சி ஏதாவது சொதப்புனா அதோட இம்பாக்ட் உங்களுக்கு 2029 இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலா 29 இருக்கு. அவங்களுக்கு 2029 தான் முக்கியம்.